வாதி தொடர்ந்து வாதம் செய்கிறான். ஐயோ, எப்பேற்பட்ட வம்சம் உன்னுடைய வம்சம்! தன்னுடைய வாக்குகளை காப்பாற்ற வேண்டும், கொடுத்த சொல் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே துறந்தவன் அல்லவா உன்னுடைய தந்தை. நீ அவருக்கா பையன், அவருடைய மகனா? அது சரி, பரதனுக்கு அண்ணனாக தோன்றியுள்ளாயே. பரதன் எப்பேற்பட்டவன்? ஆமாம், நீ செய்யக்கூடிய காரியங்கள் எனக்கு புரியவில்லை. மற்றவர்கள் தீங்கு செய்தால் அதை தடுப்பதற்காக நீ முன்வந்து தர்மத்தை நிலைக்கச் செய்வாய். ஆனால் நீயே தவறு செய்தால் என்ன செய்வது? உனக்கு எது நியாயம் எது நியாயம் இல்லை என்று தெரியாமல் போய்விட்டதா? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே. ரொம்ப அருமையாக இடித்து சொல்கிறான். உன்னுடைய தந்தை தன்னுடைய உயிரையே கொடுக்க தயாராக இருந்தார், தன்னுடைய வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. அப்பேற்பட்ட குலத்திலே பிறந்தவன். எல்லாரும் அந்த ஆட்சியை தனக்கு பெற்றுக் கொடுத்த பின்னாலும் கூட எனக்கு முறையாக வராத ஆட்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பரதனுடைய அண்ணனாக இருக்கிறாயே, இது எந்த அளவிலே நியாயம்? தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்கன்றாமோ, நீயே இந்த தப்பு பண்ணினா அது ஒன்றும் தப்பு இல்லையா? என்ன அளவிலே உன்னுடைய நியாயம் நிற்கிறது என்று கேள்விக்கணைகளை தொடுக்கிறான். அப்போ யோசனை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீ உன்னுடைய மனைவியை, உன்னுடைய அழகான மனைவியை இழந்து விட்ட காரணத்தினாலே, தொலைத்து விட்ட காரணத்தினாலே என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடுகிறாயோ? கோயியல் தருமம் உங்கள் குலத்து உதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்தை எழுத ஒண்ணா உருவத்தாய் உடமையன்றோ ஆவியை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமிடின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போல செய்கை. உன்னுடைய மனைவியை இழந்துவிட்ட காரணத்தினாலே நான் என்ன செய்கிறேன், நாம் என்ன செய்கிறோம் என்பதையே மறந்து போய் ஏதோ ஒன்றினை செய்தாயா என்று கேட்கிறான். ஆமாம், உன்னுடைய மனைவியை ராவணன் தூக்கிச் சென்று விட்டான் என்பதற்காக ஏதாவது ஒரு குரங்கு அரசை கொள்வதற்கு உன்னுடைய மனுநெறி என்பது கூறியிருக்கிறது. அதில் எங்கப்பா கூறியிருக்கு? உன்னை போன்றவர்கள் இரக்கம் என்பதை உதிர்த்து விட்டார்கள் என்றால் இனிமேல் உன்னுடைய பெருமைக்குரிய வம்சத்தின் உயர்வையெல்லாம் யார் காப்பாற்றுவார்கள்? ஆமாம், என் பேரில் என்ன தப்பு பார்த்தேன்? நான் என்ன தப்பு பண்ணினேன்? அரக்கர் ஓர் அழிவு செய்து கழிவரேல். ராவணன் உன்னுடைய மனைவியை தூக்கி சென்று விட்டான், சரி. அதற்கு வேறு ஓர் குரக்கு இனத்தை அரசை கொல்ல, அதுக்காக வேண்டி வானர வம்சத்தைச் சேர்ந்தவனாக விளங்கக்கூடிய என்னை கொல்வதற்கு மனு நெறி கூறிட்டு உண்டோ? உன்னுடைய மனு தர்மம் சொல்லுகிறதா? எங்கப்பா அப்படி சொல்றது? நீ எல்லாம் இரக்கத்தை எங்கே போட்டு விட்டாய்? என்னுடைய தப்பு என்பது என்ன? உனக்கு நான் என்ன கெடுதல் செஞ்சேன்? இப்படி நீயே பெருமைக்குரிய காரியத்தை எல்லாம் விட்டுவிட்டாய் என்றால்